திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று திருவம்பாவையில் 3வது பாடல் பார்க்க உள்ளோம். மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு வழிபாட்டிற்காக பெண்கள் கூட்டமாக செல்கின்றனர். வழிபாட்டிற்கு செல்லும் வழியில் அவர்களின் தோழி வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அத்தோழியை பெண்கள் எழுப்புவதாகவும் அதற்கு அத்தோழி பதில் கூறுவதாகவும் என உரையாடலாக திருவம்பாவின் 3வது பாடல் அமைந்துள்ளது. இதற்கு முன்பு இறைவனின் புகழினை பாடியபடி தங்களின் வரவினை எதிர்நோக்கிய தோழியானவள் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருப்பதாக பெண்கள் தோழியை கேலி செய்கின்றனர். ஈசனின் பழைய அடியவர்களாகிய பெண்கள் புதிய அடியவளான தன்னுடைய குற்றத்தை பொறுத்து கொள்ளக்கூடாதா என தோழி எதிர்கேள்வி கேட்கிறாள். இறைவன்பால் நீ கொண்ட தூய்மையான அன்பு பற்றி அறிவோம். சீக்கிரம் எழுந்து இறைவனை வழிபட வர வேண்டும் என்பதற்காக அவசரப்படுத்தினோம் என்று கூட்டத்தினர் தோழிக்கு பதிலளிக்கின்றனர். இறைவனை உள்ளன்போடு எப்போதும் மறவாது வழிபட வேண்டும் என்று திருவம்பாவை 3ஆம் பாடல் உணர்த்துகிறது. இனி திருவம்பாவை 3வது பாடலை காண்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்த தேரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடை ஈரீசன் பலாடியிற்பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். பாவை நோன்பு வழிபாட்டிற்காக பெண்கள் கூட்டமாக செல்கின்றனர். அப்போது வழியில் தோழி ஒருத்து வழிபாட்டிற்கு வர ஆயத்தமாகாமல் தன்னுடைய வீட்டிற்குள் இருக்கிறாள். அதனை கண்டதும் பெண்கள், இதற்கு முன்பு நீ இறைவனின் வழிபாட்டிற்காக எங்களின் வரவை எதிர்நோக்கி காத்திருப்பாய். எங்களை கண்டதும் இறைவனான சிவபெருமானை, என்னுடைய அப்பனே, எல்லை இல்லாத ஆனந்தத்தை அளிப்பவனே, பிறப்பில்லாத அமுதத்தினை வழங்குபவனே என்று நீ நினைத்து இனிக்க இனிக்க பேசி புகழ்வாய். ஆனால் இன்று அதனை மறந்து வீட்டிற்கு உள்ளேயே இருக்கின்றாய். விரைந்து எழுந்து வந்து உன்னுடைய வாயில் கதவினை திற என்கின்றனர். அதற்கு தோழி, நீங்கள் இறைவனிடம் நீங்காத பற்றினை கொண்டவர்கள், இறைவனின் பழமையான அடியவர்கள், இறைவனை புகழும் முறைமையை பெற்ற மேன்மையானவர்கள். நானோ இறைவனின் புதிய அடியவள். குற்றங்கள் ஏதேனும் நான் செய்திருப்பின் என்னுடைய குற்றங்களை தாங்கள் பொறுத்து கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்கிறாள். அதற்கு அவர்கள், இறைவனிடத்தை நீ கொண்ட அன்பினை பற்றி நாங்கள் நன்கு அறிவோம். தூய்மையான அன்புடையவர்களாலே இறைவனை பாட முடியும். நீ சீக்கிரம் எழுந்து இறைவனை வழிபட வர வேண்டும் என்பதற்காகவே உன்னை அவசரப்படுத்தினோம் என்கின்றனர். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருமாறு அவ்வப்போது இறைவனை நினைத்து வழிபாடு கொள்ளாமல் மனத்தின் தூய்மையோடு இறைவனை மறவாது எப்போதும் வழிபட வேண்டும் என்று இப்பாடல் உணர்த்துகிறது. திருச்சிற்றம்பலம்.